வணக்கம். Group 2 Group 4க்கு தமிழ் இலக்கணத்துல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேக்குறாங்க. அது சம்பந்தமான சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள். எழுத்து அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம் இல்லையா? இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் டாபிக், அதாவது எழுத்து இலக்கணம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னது தமிழ் எழுத்துக்கள். அப்ப எழுத்துன்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வகையான எழுத்துக்கள் தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்னது உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். ரெண்டாவது மெய் எழுத்துக்கள். இந்த ரெண்டு எழுத்துக்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து தமிழ் எழுத்துக்களே வந்து குறிப்பிடப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்து கேட்டாங்கன்னா 12 எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து தான் வந்து என்ன எழுத்துக்கள் வருது? முதல் எழுத்துக்கள் வந்து உருவாகுது. அதைத்தான் என்ன சொல்றோம்? முதல் எழுத்துக்கள். அப்போ டோட்டலா எத்தனை வரும்? 30 எழுத்துக்கள் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்ததாக உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்றாங்க? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ இது என்ன வரும்? 12 × 18 டோட்டலா 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக கடைசியா வர்றது ஆயுத எழுத்து. ஆயுதம். அப்போ ஆயுத எழுத்து வந்து தமிழ் மொழியில எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து கூட்டினீங்கன்னா டோட்டலா 247 எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்களா வந்து இருக்கு. அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கலாம், முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கலாம், உயிர் எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு தனித்தனியாக வந்து கேள்வி வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ உயிர் எழுத்துக்கள் 12 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அந்த 12 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த 12 எழுத்துக்கள் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இது எல்லாமே என்னது? உயிர் எழுத்துக்கள். 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். எத்தனை வகைகள்? 3 வகைகள். வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு, க, ச, ட, த, ப, ர. இதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, நமன. இது வந்து மெல்லின எழுத்துக்கள். அதுக்கடுத்து இடையின எழுத்துக்கள் எரள, வளல. ஓகேங்களா? அப்போ இது வல்லினம். ரெண்டாவது மெல்லினம், மூன்றாவது இடையினம். அப்போ மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இதைத்தான் என்ன சொல்றாங்க? மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வல்லினம் அப்படிங்கிறது வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், இடையினம் வல்லினமாகவும் இல்லாமல், அதாவது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.